இந்த ரூபா மனம் எங்கேயோ வீசுது. இந்தா இங்கே வா, இங்கே வா. இந்த பாருங்கம்மா, இந்த பாருங்க எங்கே பதுக்கி வச்சுருக்கா பாரு. எங்கே பதுக்கி வச்சுருக்கா பார்த்தீங்களா? எங்கே பதுக்கி வச்சுருக்கா? 50 ரூபா பணத்துக்கு உண்டான ஒரு மகிமை தெரியுதா? எங்கே போய் பதுக்கி வச்சுருக்கா? இங்கே எப்படி திரும்ப இங்கே எங்கேயே ரூபா மனம் வீசுது. இங்கே இங்கே இருட்டி இருட்டி இரு 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 ஆடாத, நகத்தை வச்சு கிழிச்சு விட்டுருவேன். இரு. எங்கே அந்த இந்த அந்த அந்த பார்த்தியா ஏட்டி 500 ரூபாய் எங்கடி பதுக்கி வச்சுருக்கு? நடக்கிறவங்க பின்னால் கீழே விழுந்துட்டு என்ன இருக்கும்? பசை போட்டு விட்டு வச்சாலும் வெளியே போகும்போது கையில பர்ஸே கொண்டு போகல. எனக்கு எங்க வைக்கனே தெரியல. நான் அத அங்க வச்சுக்கிட்டேன். இரு இரு இன்னும் எங்க ரூபா மனம் வீசுது. எங்க கிடையாது, வா போயிட்டு போலாம். ரெட்டி இது திரும்ப அப்படி திரும்ப இந்த பக்கத்துல இங்க வா, இங்க வா. வான்னு இரு இரு இங்கதான் இங்கிறது இந்தா பாரு, இந்தா வச்சிருக்கா பாரு, இந்தா வச்சிருக்கா படிக்க. ஏட்டி 200 ரூபாயா? 2 நோட்டு 400 ரூபாயா? பாருங்க ஐயா, பாருங்க ஐயா. பேங்க் லாக்கரே தோற்று போயிடும். பணம் வைக்கக்கூடிய சேஃப்டியான இடம். ஏடி உங்ககிட்ட நான் காலையில் 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போகணுன்னு சொன்னேன். ஆனால் நீ பண்ண பொத்துக்கு இப்போ இடம் என்கிட்ட 950 ரூபா கிடச்சிருக்குது. இல்லை இங்கே இருட்டி இரு இரு அவங்களுக்கு சொல்லணும்ல. எனக்கு தெரிஞ்சு இத்தனை இடத்துல 950 ரூபா பதிக்கிருக்கானா, இவ்வளோ கீழேருந்து மேலே வரைக்கும் முழுசாக ஸ்கேன் போட்டால் இன்னும் எங்கெங்கே எத்தனை கோடி ரூபா பதிக்க வச்சுருக்காரு தெரியலையே. இருக்கும் இருக்கும். உனக்கு தானே இப்படியெல்லாம் வித்தியாசமான மூளையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிக்கிற பதுக்கிறா, சேரிக்கிற பதுக்கிற, ப்ளவுஸுகளை இன்னைக்கு பின்னால் நடந்து வரப்போ கீழே விழுதுதான் என்ன இருக்கும்? இல்லாது அதான் விழாது. அதான் நேக்கதான் வச்சுக்கிறிய. சரி சந்தோஷம், கிளம்பு. கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். எத்தனை முறை என்கிட்ட தான் ஆட்டையை போட்டுருக்க. அது எனக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. உனக்கு கிடையாதுமா, அது எனக்கு உள்ளது. அது உனக்கு உள்ளது இல்லை, இது எனக்கு உள்ளது. கிளம்பு பா. கிடையாது, வேற ஒருத்தர் இருக்கு. பா பா. கொடுத்தாதான் போவேன். எனக்கு வெளியே வேலை இருக்கு, சரியா? வெளியே வேலை இருக்கு, கிளம்பு. ஒரே மூக்கு ஒழுக்கா இருக்கு. ஒழுக்கட்டும் ஒழுக்கட்டும். எதுக்கு எனக்கு ஒரே மூக்கு ஒழுக்கு வருது? தினமும் ஐஸ்கிரீமு மழை தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தா, மழை தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? மூக்கு ஒழுக தான் செய்யும், ஜலதோஷம் பிடிக்க தான் செய்யும்.